ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரோட ஃபேன் அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பவரை வந்து நீங்கள் காட்டிடுங்க. ஸோ நான் வந்து ஐ வுட் சே மேம் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ எம் அ தலா ஃபேன் ஆப்வியஸ்லி அண்ட் ஆல்சோ ஐ எம் அ விராட் கோலி ஃபேன் ஆஸ் வெல். இப்போ மேம் நீங்கள் அப்படின்னா கிரிக்கெட் நீங்கள் நல்லா பார்ப்பீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு வாட்ச் IPL. ஸோ அந்த ஒரு பட் ஐ நோ திங்ஸ் பசங்களா ஐம் நாட் அ பிக் ஹார்ட் ஃபேன் லைக் யூ கைஸ். பட் இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் யாரோட டை ஹார்ட் ஃபேன் அப்படிங்கிறது அதோட பவர் வந்து நீங்கள் சேட் பாக்ஸில் காமிங்க. வி வில் சி ஹூ வின்ஸ். ஓகே ஸோ பசங்களா ஸோ எவ்ரிபடி எல்லாருமே வந்து கிரிக்கெட் பார்க்குறீங்க. அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதில் மேக்ஸ் ஆப்வியஸ்லி மேக்ஸ் இஸ் தேர், அது நமக்கு தெரியும். வாட் அபவுட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கிரிக்கெட்ல இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் வி வில் யூஸ் அப்படிங்கிறது வில் சி. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்களா யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் socials as well, because after every session you guys will get free handwritten notes in our WhatsApp community. Yes. Okay, so first வந்து பாத்தீங்கன்னா cricket is something like all the Indian people's very like you know so I will tell you one story. Okay, so I started watching IPL this year. Okay, இந்த இயர்ல வந்து நான் வந்து IPL பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். And let me tell you like the amount of மெடிடேஷன், நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஈவன் தான் யூஆர் நாட் பிளேயிங், அதில் கூட நீங்கள் வந்து ஐயோ இந்த ரன் தான் ஓ மை காட் எக்கான வேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் திங் தட் உங்களோட ஃபேவரட் இல்லாட்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணுற டீமுக்காக எவ்வளோ லாயலாக யூ ஹாவ் டு பி தேர், அது ஒரு விஷயம். அண்ட் த தேர்ட் திங் அப்படிங்கிறது ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் ஃபைனல் IPL மேட்ச் வந்து நான் வந்து ஒரு கஃபேல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தேர் லைக் ஆல் RCB ஃபேன்ஸ். லெட் மீ டெல் யூ எவ்ரிபடி வாஸ் RCB ஃபேன்ஸ் அங்கே இருந்தவங்க எல்லாருமே. அண்ட் தேவர் லைக் ப்ரேயிங் ஸோ ஹார்ட் டு வின். ஓகே ஸோ நான் வந்து ஐ எம் a CSK ஃபேன் ஆப்வியஸ்லி. ஸோ CSK ஃபேன் எங்கிருந்தால நான் வந்து லைக் ஓகே ஐ வில் பி வெரி நியூட்ரல் அந்த மாதிரி இருந்தேன். பட் at the end and when Virat Kohli started crying, I was like okay man, like for him let RCB win அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் இஸ் a very என்ன சொல்லலாம். And after winning அந்த like I'm in Bangalore, so in the whole Bangalore was in என்ன சொல்ல ஒரு festive mood. Everybody united வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி in each and every cornerல வந்து அப்பவே celebration, everything was very fine. Okay, so அது apart from that story apart from statistics plays a huge role. ஓகேவா, நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் பிளேயர் வந்து எப்படி டாப்பில் இருக்காங்க, ஓகே அவங்க வந்து எப்படி டாப் பிளேயர்ஸில் ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸ் அவங்க. he is very good in என்ன சொல்லலாம் பவுலிங் அண்ட் பேட்டிங், ஆல் கிரவுண்டர். ஸோ அந்த மாதிரி லைக் என்ன சொல்லலாம் லைக் அவங்களோட கரியரில் வந்து தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு அதை விட அதிகமாக தெரியும் பிகாஸ் வி லேர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ பேட்டிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது இப்போ சம்மன் இஸ் என்ன சொல்லலாம், ஒருத்தவங்க வந்து இப்போ பேட்டிங்கில் வந்து ஹீஸ் குட் இன் பேட்டிங் அப்படின்னா அவங்களோட எப்படி ஓகே அவங்க 2 பால் அடித்து நல்லா 6 தூக்கி போட்டாங்க, அதனால ஹீ இஸ் நாட் அ வெரி குட் என்ன சொல்லலாம் பேட்ஸ்மேன். அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் தே கேல்குலேட்டட் பை யூஸிங் டோட்டல் ரன் ஸ்கோர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க வந்து அவுட் ஆகும். ஸோ இது வந்து எதுக்கு மேம் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு இதெல்லாம், இது அவங்க 6 போட்டாலே எங்களுக்கு நாங்கள் சூப்பர், அது கிடையாதுடா. இது எல்லாமே வந்து அவங்களோட கரியரில் வந்து ஒரு பிளேஸ் எ வெரி ஹியூஜ் ரோல். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை அவங்க வந்து இஃப் தே லைக் ஏன்னா செஞ்சுரி அடிக்கும்போது இல்லாட்டி ஹாஃப் செஞ்சுரி அடிக்கும்போது வை தே ஆர் கெட்டிங் செலிப்ரேட்டட் அப்படின்னா தீஸ் அண்ட் ஆல் தே வில் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களோட பேட்டிங் ஆவரேஜ் இல்லாட்டி அந்த ஒரு இதில் வந்து இட் கெட்ஸ் ஆன்
ஆட், ஓகேவா? ஸோ அதனால ஆட் ஆன் ஆகுறனாலையும் அவங்களோட கரியருக்கு வந்து இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டி ஒரு ஹியூஜ் ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ அதில் வந்து பேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வில் பி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பேட்ஸ்மேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, a player scores 350 runs in 10 innings and is out 7 times. ஓகேவா? ஸோ இந்த வந்து 10 இன்னிங்ஸில் வந்து 7 வாட்டி அவங்க வந்து அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ டைம்ஸ் அவுட் ஆனாங்க அது. ஸோ த 50 அந்த மாதிரி ஆவரேஜ் வந்து வில் பி ஆட் ஆன் ஃபார் திஸ் பேட்ஸ்மேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து எதுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க? It shows how quickly a batsman scores. ஓகே, எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட், இதெல்லாம் நீங்கள் வந்து யூ வில் பி, இப்போ நீங்கள் வந்து கமெண்ட்ரி நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, யூஸ் டு கமெண்ட் ரைட், கமெண்ட்ரி பண்ணிட்டு இந்த பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட் இஸ் திஸ் பேட்ஸ்மேன் இப்படி ஸ்ட்ரைக் ரேட் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து தே ஆர் லைக் என்ன சொல்லலாம், கால்குலேட் எப்படி பண்ணுறாங்க? டோட்டல் ரன் ஸ்கோர்ட் பை பால்ஸ் ஃபேஸ்ட். ஓகேவா? எவ்வளோ பால்ஸ் ஃபேஸ், இப்போ எவ்வளோ மினிமம் நம்பரில் வந்து எவ்வளோ மினிமம் நம்பரில் வந்து எவ்வளோ அதிக ரன் ரேட் அவங்க எவ்வளோ ரன்ஸ் அடிக்கிறாங்களோ அவ்வளோ அதிகம். இப்போ வந்து பால்ஸ் ஃபேஸ்டு கம்மியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் ரேட் வில் பி அதிகம். ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் வில் பி அதிகம். ஸோ வந்து எவ்வளோ கம்மியான பால் ரேட்டில் எவ்வளோ பால்ஸ் வந்து அதிகமாக அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ இல்லை அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாமா? ஸோ எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் ஸ்கோர் 60 runs from 40 balls. ஓகேவா? 60 runs from 40 balls, ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட கரியரோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் ஆகுற ஒரு விஷயம். Right, so the batsman scores 150 runs per 100 balls. அந்த மாதிரி தான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பவுலிங் ஆவரேஜ். ஸோ as usual அப்படின்னு சொல்ல முடியாது, as usual. ஓகே, பேட்ஸ்மேனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். கரெக்டாக? பவுலிங் ஆவரேஜ். ஸோ பவுலிங் ஆவரேஜ் என்னது? how many runs a bowler concedes per wicket. ஸோ எவ்வளோ விக்கெட் எவ்வளோ ரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஒவ்வொரு பால்லையும் இல்லாட்டி ஒவ்வொரு ஓவர்லேயும் வந்து அந்த பவுலர் வந்து எவ்வளோ இன்னிங்ஸ் எவ்வளோ ரன்ஸ் வாட் அ பவுலர் ஷுட் do, minimize the run rate. கரெக்டா? அவங்க வந்து அடிக்கக்கூடாது. அவங்க வந்து the two things என்னோட வாட் ஐ என்ன சொல்ல நான் வந்து அப்சர்வ் பண்ணது வந்து பவுலர் ஷுட் பி வெரி என்னவா இருக்கணும், அவங்க வந்து ரன்ஸ் கொடுக்கக்கூடாது. ரைட்? ஸோ எப்பவுமே வந்து ரன்ஸ் கொடுக்காம அந்த ஓவரை வந்து அந்த ஒரு ஓவரில் வந்து இவ்வளோ கம்மி ரன்ஸ் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்கள ஆப்வியஸ்லி அவுட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ். ரைட்? ஸோ எவ்வளோ ரன்ஸ் கொடுக்காம இருக்கு, அந்த எவ்வளோ ரன்ஸ் கொடுக்கறது தான். ஓகே, அந்த பவுலரோட வந்து எவ்வளோ ரன்ஸ் கொடுக்கு. ஸோ தட் டிபெண்ட்ஸ். ஸோ ரன்ஸ் கன்சிடர்ட் பை விக்கெட்ஸ் டேக்கன். ஸோ விக்கெட் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு அவுட், நீங்கள் வந்து அவங்களோட விக்கெட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ரேட். அதே மாதிரி பவுலருக்கும் வந்து ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. பால் பவுல்டு பர் விக்கெட். ஓகேவா? ஒரு விக்கெட்டில் வந்து எவ்வளோ, அதே சேம் விஷயம் தான். ஸோ பால்ஸ் பவுல் டிவைடட் பை விக்கெட்ஸ் டேக்கன். ஸோ இது வந்து பவுலர்ஸோட இது. ஓகே, ஸோ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கோ. இப்போ பாருங்க, பவுலர் டெலிவர்ஸ் 300 balls and takes 15 wickets எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி we will calculate? We will divide 300 divided by wickets taken. So that is 20. Clear? So the bowler takes a wicket every 20 balls. அப்படி அதுக்கு அர்த்தம் என்னது பசங்களா? இப்போ வந்து பாருங்க 20 அப்படி ஸ்ட்ரைக் ரேட் கிடைச்சிச்சு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த பவுலர் வந்து எவ்ரி 20 பால்ஸுக்கு அப்புறம் வந்து he is mostly வந்து ஒரு விக்கெட்டை எடுக்க சான்சஸ் கூட இல்லாட்டி அதோட என்ன சொல்ற டேட்டா கலெக்ஷன். அது ஆஃப்டர் 20 balls he is taking a wicket. ஓகே, ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபீல்டிங் டாக்டிக்ஸ். ஸோ பேசிக்கலி வந்து ஃபீல்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து ஒவ்வொரு வந்து ஃபீல்டர்ஸையும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து மேக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபீல்டிங் ஸ்டாட்டிக்ஸ் வந்து கேட்சஸ் பர் மேட்ச். ஸோ இங்கே பாருங்க total catches per matches, stumpings per match for wicket keeper. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க வந்து எவ்வளோ இப்போ வந்து இவ்வளோ பால்ஸுக்கு வந்து இவ்வளோ பால்ஸில் வந்து இவ்வளோ விக்கெட் எடுக்கிறாங்க, இவ்வளோ இதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஒரு ஆவரேஜ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி important in a
டீம் ஓகே ஒரு டீம் ஆஃப்டர் அ மேட்ச் அவங்களுக்கு வந்து ரன் ரேட் நீங்கள் வந்து நிறைய கேட்டிருப்பீங்க இந்த ரன் ரேட் அப்படிங்கிறது கரெக்டா. ஸோ ரன் ரேட் அப்படிங்கிறது இப்போ வந்து இஃப் யூ ஆர் லைக் என்ன சொல்ல நீ வந்து அந்த டேட்டாவை வந்து எடுக்கும்போது எவ்வளோ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரன்ஸ் ஸ்கோர்ட் பை ஓவர்ஸ் ஃபேஸ்டு ரைட். ஸோ சம் பீப்புள் வில் என்ன சொல்ல டோட்டல் ஓவர் முடியறதுக்கு முன்னாடியே வந்து தே வில் வின் த கேம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் தெம் கரெக்டா. சம் பீப்புள் வந்து லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பாலில் வந்து ஜெயிச்சவங்க கூட இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரன் ரேட்டை வந்து என்ன பண்ணும் இட் வில் என்ன சொல்ல இட் வில் டிபெண்ட் அண்ட் இட் வில் அஃபெக்ட் ஆல்சோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நெட் ரன் ரேட் டூ மீன்ஸ் ஃபார் டூர்னமெண்ட்ஸ். ஸோ அதே விஷயம்தான். ஸோ இப்போ வந்து டோட்டல் ரன் ஸ்கோர்ட் பை டோட்டல் ஓவர்ஸ் ஃபேஸ்ட் மைனஸ் டோட்டல் ரன்ஸ் கன்சிடர்ட் பை டோட்டல் ஓவர்ஸ். ஸோ இட்ஸ் த என்ன சொல்ல ஸ்ட்ராட்டஜிட்டிக் திங்ஸ் எவர். ஸோ இதுலேயும் வந்து வி ஹாவ் அதாவது ஒரு இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ இட் இஸ் டு அனலைஸ் தட் பிளேயர் ஓகேவா. அந்த அனலைஸ் இப்போ ஒரு பிளேயர் அவங்க எடுக்க எவ்ரிபடி நோஸ் ரைட் லைக் அவங்க டீமில் வந்து இப்போ ஐபிஎல்லில் வந்து இப்போ ஒரு டீமில் வந்து இவங்கெல்லாம் இருக்கணும். ஸோ தே வில் கோ அண்ட் பை த பிளேயர்ஸ் இல்லையா. அந்த பிளேயர்ஸை போய் வந்து என்னோட டீமில் வந்து இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண அவங்க எப்படி அது கேல்குலேட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக் ரேட் அந்த பேட்ஸ்மேனோட பவுலிங் அண்ட் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹிஸ் எபிலிட்டிஸ் அது எல்லாத்துக்குமே வந்து இது தேவை ஓகேவா. ஸோ ஆர்சிபியை வந்து இப்போ வந்து ஸோ இப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு டீமை வந்து இஃப் சம்ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்பான்சர் இல்லாட்டி தே ஹாவ் டு கிவ் எவ்ரி திங் தே வில் செக் தீஸ் திங்ஸ் ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாம் எது பசங்களை டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி யாரை விட நல்லா இருக்காங்க கம்பேர் பண்ணி ஹூ இஸ் ஃபர்ஸ்ட் ஹூ இஸ் பாட்டம் ஹூ இஸ் பிளேயிங் வெல் எல்லாமே காட்டுறதுக்கு தான் இந்த வந்து ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேவா. ஸோ ஐ ஹோப் யூ ஹேட் லைக் என்ன சொல்ல ஒரு ஓகே இதுலலாம் வந்து இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஓகே. எஸ் ஸோ தேட்ஸ் இட் பசங்களா. ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் வெரி ஃபன் டு மீ பிகாஸ் நான் வந்து நிறைய ரீசர்ச் பண்ணேன் அதாவது இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ ஆஸ்க் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஹவு தீஸ் திங்ஸ் எப்படி இது வந்து எப்படி திஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது அண்ட் ஹீ பிளேஸ் கிரிக்கெட் வெரி வெல் ஆஸ் வெல். ஸோ அதனால அவங்கக்கிட்ட நான் கேட்டு ஸோ இட் வாஸ் வெரி ஃபன் டு நோ அபவுட் தி அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் கிரிக்கெட் ஆஸ் வெல். ஸோ லெட் மீ நோ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர் இன் தி கமெண்ட் பாக்ஸ் அண்ட் ஆல்சோ ஹவு மச் யூ லவ் கிரிக்கெட் அப்படிங்கிறத ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஓகேவா. ஸோ வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and also the like button like பண்ணிடுங்க பசங்களா and do follow us on our socials as well. Okay, so that's it for today. This is your Srishma. I'm leaving and I will see you on the next session. Bye bye and take care.